பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: ஐரின் பெர்னாண்டோ குடும்பத்தினர், பிரான்சிஸ் பெர்னாண்டோ இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி, அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள், தாமஸ் பாண்டியன் 34ஆம் மாதம் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைக்கு நாம் உலக மகளிர் தினத்தை, உலக பெண்கள் தினத்தை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே அம்மாவாய், அக்காவாய், தங்கையாய், தோழியாய், மனைவியாய், மகளாய் என்று எண்ணற்ற பரிணாமங்களில் பெண்களினுடைய உடனிருப்பு நம் வாழ்வில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே இவர்களுடைய இந்த உடனிருப்பின் முக்கியத்துவத்தை உணராமல் பல நேரங்களில் பெண்களுக்கு எதிராகவும் பெண்மைக்கு எதிராகவும் நாம் சிந்தித்த தருணங்களுக்காகவும் வாழ்ந்த தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கனிவுடன் பொழிந்து எங்களை பாதுகாத்து அதனால் நாங்கள் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசையா நூலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1-9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீய செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்:
தீவினை அனைத்தையும் அகற்றியறலும். நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினைப் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவருடைய பற்றுதேன்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் ஒளிவு மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடையினின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார்.
அதற்கு இயேசு, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேற எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்தவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். இரண்டாம் உலகப் போரில் ஹிட்லர் ஏராளமான யூதர்களை கொன்று குவித்ததை நாம் அனைவரும் அறிவோம். அப்படி சிறை பிடிக்கப்பட்டவர்களுள் ஒருவர் விக்டர் பிராங்கல். இவர் ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த உளவியலாளர் மற்றும் அவர் பிறப்பினால் ஒரு யூதர். இவர் சிறையில் அடைக்கப்பட்டவுடன் இவருக்கு செய்யப்பட்ட முதல் செயல் இவருடைய ஆடைகளை கலைத்தது. அப்படி கலைக்கப்பட்ட ஆடைகளை தூர வீசி ஏற்கனவே அந்த சிறையில் இருந்து இறந்த ஒருவரினுடைய உடலை, அந்த கந்தலான உடலை எடுத்து இவருக்கு அணியச் செய்ததுதான் இவருக்கு செய்த முதல் செயல். அப்படி அணியப்பட்ட அந்த உடையிலே இருந்த சட்டை பையினை துளாவிய பொழுது அவருடைய கையில் ஒரு சிறு காகித துண்டு கிடைத்தது. அந்த சிறு காகித துண்டை சற்று பிரித்து பார்த்து வாசிக்கின்ற பொழுது அவருக்கு இந்த இறை வார்த்தை தென்படுகிறது. இணை சட்டம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 5-6 முடிய. இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக. இந்த இறை வார்த்தை தான் தன்னுடைய இருண்ட காலங்களிலும் ஒளியாக இருந்தது. தன்னுடைய துன்ப காலத்திலும் தனக்கு ஒரு மாட்சிமை வெளிப்பட போகிறது என்று பின் நாட்களில் அவர் அந்த சிறையில் இருந்து மீண்டு வெளிவந்த பொழுது அவர் தன்னுடைய பகிர்விலே அதை பதிவு செய்கிறார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, யார் ஒருவர் கடவுளை முழு உள்ளத்தோடு அன்பு செய்கிறாரோ அவருக்கு கவலைகளும் கண்ணீரும் இருப்பது இல்லை. அப்படி இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு சுமையாக அவர்களுக்கு தெரிவதில்லை. காரணம், தான் அன்பு செய்கின்ற கடவுள் தன்னை மீண்டும் அன்பு செய்கிறார். தன்னை எல்லாவித நேரங்களிலும் பாதுகாத்து வருகிறார். உன்னை தொடுகிறவன் உன் கண்மணியை தொடுகிறான் என்னை என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் நம்புகிறார்கள் என்று சொன்னால் அவர் கட்டாயம் எதை பற்றியும் கவலைப்பட போவதில்லை. ஆக இன்றைய நாளிலே ஆண்டவர் கடவுளை முதன்மையாக அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுவதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். மறைநூல் அறிஞர் இப்படியான ஒரு கேள்வியை இயேசுவிடம் எழுப்புகிறார். அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்கிற கேள்வியை இயேசுவை பார்த்து கேட்கின்ற பொழுதுதான் இயேசு இந்த பதிலை சொல்லுகிறார். இணைச்சட்ட நூலினை அவர் மேற்கோள் காட்டி அவருக்கு சரியான பதிலை தருகிறார். ஆனால் இயேசு அதோடு நிறுத்தவில்லை. காரணம், இயேசு அந்த கட்டளை முதன்மையான கட்டளை என்று சொல்லி முடித்து விடவில்லை. முழுமையான கட்டளை ஒன்று உண்டு என்று அவர் அடுத்து ஒரு
இறை வார்த்தையை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். லேவியர் புத்தகத்திலே அதிகாரம் 19 இறை வார்த்தை 18 உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. ஒருவேளை அந்த அறிஞருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதன்மையான கட்டளையோடு இயேசு நிறுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இயேசு அந்த முதன்மையான கட்டளையோடு அவர் நிறுத்தவில்லை. எது முழுமையான கட்டளை என்பதையும் உடனே சேர்த்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆக எதற்கு இயேசு இந்த முதன்மையான கட்டளையோடு நிறுத்திவிடாமல் ஒரு முழுமையான கட்டளையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மிகவும் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். யார் ஒருவர் கடவுளை அன்பு செய்வதோடு நிறுத்தி விட்டார் என்று சொன்னால் அது வெறும் முதன்மையான கட்டளையாகத்தான் இருக்கும், முழுமையான கட்டளையாக இருக்காது. காரணம், கடவுளை அன்பு செய்கிறவர் கடவுள் படைத்தவர்களையும் அன்பு செய்கின்ற பொழுதுதான் அது முழுமையான கட்டளையாக மாறுகிறது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு எடுத்து என்பதை நாம் பார்க்கிறோம். எதற்காக இயேசு இப்படிப்பட்ட ஒரு இறைவார்த்தையினை சேர்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், இறைவாக்கு வல்லுநர்கள், இவர்கள் கடவுளை அன்பு செய்பவர்களாக தங்களை காட்டிக்கொள்வதற்காக அடுத்தவர்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கியதை அல்லது அவர்களை வருத்தச் செய்ததை இயேசு கண்கூடாக பார்த்ததை இயேசு அறிந்து கொண்டு இந்த இறை வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறார். ஆக கடவுளை அன்பு செய்கிறவர் என்பவர் கடவுள் படைத்தவர்களையும் அன்பு செய்தால்தான் அது முழுமையான கட்டளையாக இருக்கும். இயேசு இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், இறைவாக்கு வல்லுநர்கள் இவர்கள் கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளையை 613 கட்டளைகளாக மாற்றி அடுத்தவர்களை துன்பத்திற்கு உள்ளாக்கியிருந்தார்கள். அந்த 613 கட்டளைகளை 2 விதமாக பிரித்து விடுகிறார்கள். வருடத்தின் 365 நாட்களிலும் நாளுக்கு 1 என்று தலா ஒரு கட்டளையாக இதை செய்யக்கூடாது என்று கட்டளைகளை வகுத்து வைத்திருந்தார்கள். அப்படி என்று சொன்னால் மீதமுள்ள 248 கட்டளைகள் உடலில் இருக்கிற எலும்புகள் மற்றும் முக்கியமான உறுப்புகளை எண்ணிக்கையாக கொண்டு அவர்களுடைய புரிதலாக, குறிப்பாக யூதர்களின் புரிதலாக அதை வைத்துக்கொண்டு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளைகளை வகுத்து வைத்தனர். ஆக எதை செய்யக்கூடாது என்பதற்கு 365 எதை செய்ய வேண்டும் என்பதற்கு 248 ஆக மொத்தம் 613 கட்டளைகளை அவர்கள் அதிகப்படுத்தி சாதாரண சாமானிய மக்களை வலுவடைய செய்திருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இயேசு இந்த இறைவார்த்தையை சொல்லி அடுத்தவர்களை நிர்பந்தத்திற்கு உள்ளாக்காமல், தன்னோடு வாழ்கின்றவர்களை துன்பத்திற்கு தள்ளாமல் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பது நம்முடைய முழுமையான கட்டளையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு எடுத்துச் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம். அதிகாரம் 4 இறை வார்த்தை 21 கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும், இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் அடுத்தவர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும், இதுவே நாம் அவரிடமிருந்து பெற்ற கட்டளை என்று சொன்னால், நாம் பல நேரங்களில் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொல்லி வெறும் ஜெப வாழ்க்கையிலே மட்டும் நாம் நிறுத்தி விடுகிறோம். ஆனால் செயல் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் தோல்வி அடைந்தவர்களாக மாறிவிடுகிறோம். எனவே நம்முடைய ஜெப வாழ்க்கையில் மட்டும் நாம் கடவுளை அன்பு செய்தால் போதும் என்று நம்பிவிடாமல் நம்முடைய செயல் வாழ்க்கையிலும் கடவுளையும் கடவுள் படைத்த அனைவரையும் நாம் அன்பு செய்ய இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அன்பு செய்ய என்று சொன்னால் வெறுமனே வார்த்தைகளில் அல்ல, நான் உன்னை அன்பு செய்கிறேன், ஐ லவ் யூ என்று சொல்லி வார்த்தைகளால் பிதற்றுவதை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையால் அடுத்தவர்களுடைய துன்ப மகிழ்வு நேரங்களில் நாம் உடனிருந்து பங்கெடுக்கின்ற பொழுது அந்த அன்பு உண்மையுள்ள அர்த்தமுள்ள அன்பாக மாறுகிறது. எனவே நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அடுத்தவர்களை அன்பு செய்ய வேண்டும். அடுத்தவர்களை அன்பு செய்யாதவர்கள் கட்டாயம் ஆண்டவரையும் அன்பு செய்ய முடியாது. ஆண்டவரையும் அடுத்தவரையும் அன்பு செய்ய தேவையான ஆசீர்வாதம் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.
பலியை அல்ல இரக்கத்தையே கேட்கிறார். பாவி எந்தன் உள்ளத்தையே கேட்கிறார். பலியை அல்ல இரக்கத்தையே கேட்கிறார். பாவி எந்தன் உள்ளத்தையே கேட்கிறார். தருகிறே இதோ தருகிறே, தருகிறே இதோ தருகிறே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான அந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், அடுத்தவர்களை அன்பு செய்யவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இன்றைய நாளிலே உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு எல்லா பெண் குலத்தைச் சேர்ந்தவர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து நம்முடைய கரங்களை விரித்து உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய உன்னத விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தனமை காத்து முருகனா வாழ்வதற்காக நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரையும் அடுத்தவர்களையும் அன்பு செய்கின்ற மக்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஐரின் பெர்னாண்டோ குடும்பத்தினர், பிரான்சிஸ் பெர்னாண்டோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி, அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள், தாமஸ் பாண்டியன் 34ஆம் மாதம் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி,